போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள்: காட்வின் இறைவன் இவருக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மேலும் ஏவிஎன் நோயின் 4ஆம் கட்டத்தில் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் இவருக்கு இறைவன் விரைவில் பூரண உடல் சுகம் தர வேண்டியும் மற்றும் தொடர்ந்து இறையாசிரும் வேண்டி. திரு ஆண்டனி ஜோசப் ராயர் மற்றும் குடும்பத்தினர், கனடா. ஆனா பாய் ராயர் 40ஆம் நாள் நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் 54வது ஆண்டு பெருவிழாவை தொடங்குவதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைய திருப்பலியிலே நீங்கள் குறிப்பாக இந்த ஆண்டு திருவிழா சிறப்பாக அமைய வேண்டும், அது நமக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்னை மரியா இருக்கின்ற இடம் அல்லது நாம் அந்த அன்னையோடு இருக்கின்ற போது நமக்கு நலமெல்லாம் கிடைக்கும், சுகமெல்லாம் கிடைக்கும். எலிசபெத் அம்மாளின் இல்லத்திற்கு சென்ற போதும், கானாவூர் திருமண மணமக்களின் இல்லத்திற்கு சென்ற போதும், எருசலேமினுடைய மேல் மாடி அறையில் இருந்த போதும் அன்னை மரியா அளித்த மகிழ்ச்சி அல்லது குறை நீக்குவது அல்லது ஆவியாரின் அருட்கொடைகள் எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு கிடைத்தன என்பதை நாம் அறிவோம். நம்முடைய வாழ்விலும் நாம் அன்னை மரியாவோடு இருக்கிற போது அல்லது அன்னை மரியா நம் இல்லத்தில் இடம்பெற்றிருக்கிற போது எந்த குறையும் நமக்கு ஏற்படுவதில்லை. நிறை மகிழ்வை, வளத்தை, நலத்தை அந்த அன்னை நமக்கு பெற்றுத் தருகிறார். நன்றி உணர்வோடு நாம் இந்த திருப்பலியிலே பங்கேற்போம். அந்த தாய் நமக்கு செய்கிற பல்வேறு உதவிகள் சில நமக்கு தெரியும், சில நமக்கு தெரியாது. இருந்தாலும் நாம் கேட்கிற போது தாய் உள்ளத்தோடு நமக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகிற அந்த தாயின் வழியாக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இத்திருப்பலியில் நாம் தகுதியோடு பங்கு பெற நம் பாவங்கள் பலவீனங்களுக்காக இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடமென்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழச் செய்தருளும். என்றும் கன்னியான புனித ஆரோக்கிய அன்னையின் சிறப்பு நாளில் நாங்கள் அவருடைய பரிந்துரையால் இன்றைய துயரங்களினின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை சுவைத்து மகிழவும் எங்களுக்கு அருள்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவாக்கினர் எரேமியா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வார்த்தைகள் 11 முதல் 16 மற்றும் 24 முடிய. அந்நாட்களில் குருக்களும் இறைவாக்கினரும் தலைவர்களையும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இந்த ஆள் கொலை தீர்ப்புக்கு உரியவன். ஏனெனில் நீங்களே உங்கள் காதால் கேட்டது போல இந்நகருக்கு எதிராக இவன் இறைவாக்கு உரைத்துள்ளான் என்று முறையிட்டனர். அப்பொழுது தலைவர்கள் மற்றும் மக்கள் அனைவரிடமும் எரேமியா கூறியது, நீங்கள் கேட்ட இச்சொற்களை எல்லாம் இக்கோவிலுக்கும் இந்நகருக்கும் எதிராக அறிவிக்குமாறு ஆண்டவரே என்னை அனுப்பியுள்ளார். எனவே இப்பொழுதே உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அறிவித்திருந்த தண்டனை பற்றி ஆண்டவர் தம் மனதை மாற்றிக்கொள்வார். இதோ நான் உங்கள் கையில் இருக்கிறேன். நல்லது எனவும் நேரியது எனவும் நீங்கள் கருதுவதை எனக்கு செய்யுங்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள். என்னை நீங்கள் கொல்வீர்களாகில் மாசற்ற இரத்தப்பழி உங்கள் மேலும் இந்நகர் மேலும் அதில் குடியிருப்போர் மேலும் உறுதியாக வந்து விழும். ஏனெனில் இச்சொற்கள் எல்லாம் உங்கள் செவிகளில் விழுமாறு உரைக்க ஆண்டவர் உங்களிடம் என்னை உண்மையாகவே அனுப்பியுள்ளார். பின்னர் தலைவர்களும் மக்கள் எல்லோரும் குருக்களையும் இறைவாக்கினரையும் நோக்கி, கொலை தீர்ப்பு இந்த ஆளுக்கு வேண்டாம். ஏனெனில் நம் கடவுளான ஆண்டவரின் பெயராலேயே இவன் நம்மிடம் பேசியுள்ளான் என்றார்கள். ஆனால் மக்கள் கையில் எரேமியா அகப்பட்டு கொல்லப்படாதவாறு சாப்பானின் மகன் அகிகாம் அவருக்கு உறுதுணையாய் இருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில்மொழி தாரும். எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில்மொழி தாரும். சேற்றில் நான் அமிழ்வதிலிருந்து என்னை காத்தருளும். என்னை வெறுப்போரிடமிருந்தும் ஆழ்கடலிலிருந்தும் என்னை விடுவித்தருளும். பெருவெள்ளம் என்னை அடித்து கொண்டு போகாதிருப்பதாக. ஆழ்கடல் என்னை விழுங்காதிருப்பதாக. படுகுழி தன் வாய் திறந்து என்னை மூடிக்கொள்ளாதிருப்பதாக. பல்லவி. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில்மொழி தாரும். எளியேன் சிறுமைப்பட்டவன், காயமுற்றவன். கடவுளே, நீர் அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாய் இருப்பதாக. கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிப்படுத்துவேன். பல்லவி. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில்மொழி தாரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அருள் நீரை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே. பெண்களின் தூயவள் நீரே, உம் திருநாமம் வாழ்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 14 வசனங்கள் 1 முதல் 12 வரை. குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவர் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான்தான். இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றிடச் செய்தார். இதனால்தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான். ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியாளின் பொருட்டு
யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் அவனிடம், நீர் அவளை வைத்திருப்பது முறை அல்ல என்று சொல்லி வந்தார். ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான். ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஓர் இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான். ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழச் செய்தாள். அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான். அவள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இங்கே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்டு அரசன் வருந்தினான். ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான். ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்டச் செய்தான். அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வரச் செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள். யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று அடக்கம் செய்தனர். பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இங்கிலாந்து நாட்டை 8வது ஹென்றி என்கிற அரசன் ஆட்சி செய்தபோது அந்த நாட்டிலே புகழ்பெற்ற மறையுரையாளராக வாழ்ந்தவர் லாத்திமர் என்பவர். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திலே வழிபாடு தொடங்கிய போது மக்கள் கூட்டத்திலே இங்கிலாந்து நாட்டு அரசன் அமர்ந்திருப்பதை கண்டார். அரசரை கண்டவுடன் இந்த மறையுரையாளர் லாத்திமர் அதிர்ச்சி அடைந்தார். அதற்கு காரணம், அன்றைய மறையுரையிலே அரசர் செய்கிற சில தவறுகளை சுட்டிக்காட்டி, முக்கியமாக ஏழை எளியோர் மீது அக்கறையின்றி அவர்களுக்கு எதிராக செயல்படுவதை சுட்டிக்காட்டி ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த அவர் விரும்பினார். இப்போது அரசரே ஆலயத்திற்குள் இருப்பதால் அவர் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டுவதா இல்லையா என்கின்ற ஒரு மனப்போராட்டம் அவருக்குள்ளே எழுகின்றது. அவருடைய மனதிலே 2 குரல்கள் ஒலிக்கின்றன. ஒன்று, லாத்திமர், அரசருக்கு எதிராக நீ சொல்லப் போகிற வார்த்தைகளை பற்றி எச்சரிக்கையாக இரு. காரணம், அந்த அரசரே இங்கு ஆலயத்தில் இருக்கிறார். இன்னொரு குரல் இவ்வாறு ஒலித்தது, பயத்தினால் நீ சொல்ல வேண்டியவற்றை சொல்லாமல் விட்டுவிடாதே, எச்சரிக்கையாக இரு. காரணம், அரசருக்கெல்லாம் அரசர் இந்த ஆலயத்தில் இருக்கிறார் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் 3 மிக முக்கியமான நபர்களை பற்றி வாசித்தோம். ஒன்று, உண்மையை பேசும் துணிவுள்ள திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவான் வெறும் பாலைவன குரல் மட்டுமல்ல, அவர் நீதியின் குரல். ஏரோது அரசன் தன் சகோதரன் பிலிப்பின் மனைவியான ஏரோதியாவை சட்டத்திற்கு புறம்பாக தன் மனைவியாக்கி கொண்டபோது யோவான் மௌனமாக இல்லை. அதிகாரத்தை கண்டு அஞ்சாமல் அந்த அரசருடைய தவறை அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இந்த யோவானுக்கு சுயநலமற்ற தைரியம் இருந்தது. தன் சொந்த புகழுக்காகவோ சுயநலத்திற்காகவோ அவர் பேசவில்லை. இறைவனின் சட்டமும் நீதியும் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக சொல்ல வேண்டியதை அஞ்சாமல் சொன்னார். யோவான் விலை கொடுக்க துணிந்த ஒரு சாட்சியாளர். உண்மையை பேசுவதற்கு கட்டாயம் ஒரு விலை உண்டு, அது யாராக இருந்தாலும். யோவானுக்கும் அது சிறை தண்டனையாகவும் பிறகு இறுதியில் மரணமாகவும் இருந்தது. ஆனால் அவர் பயந்து தன் நிலையிலிருந்து ஒருபோதும் பின்வாங்கியதில்லை. 2வது நபராக நாம் அழுங்கிய மனச்சான்றோடு வாழ்ந்த ஏரோதை பார்க்கிறோம். ஏரோது ஒரு முரண்பாடான ஒரு மனிதன். அவன் யோவானை ஒரு இறைவாக்கினர் என்றும் நீதியுள்ளவர் என்றும் அறிந்திருந்தான் என்று மார்க்கு நற்செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். யோவானின் வார்த்தைகளை கேட்க இந்த ஏரோது விரும்பினான். ஆனால் இந்த ஏரோதிடம்
3 பலவீனங்கள் இருந்தன. ஒன்று சிற்றின்பம். தன் தவறான ஆசைகளுக்கும் சிற்றின்பத்திற்கும் அவன் அடிமையாக இருந்தான். ஏரோதியாவினுடைய சூழ்ச்சியை அவனால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. 2 அவனது போலி கௌரவம். ஏரோது அவசரப்பட்டு ஆணையிட்டான். ஏரோதியாள் யோவானின் தலையை கேட்டபோது ஏரோது திடுக்கிட்டான். ஆனாலும் விருந்தினர்களுக்கு முன்பாக தான் சொன்னதை பின்வாங்காமல் ஒரு போலி கௌரவத்திற்காக யோவானை கொல்ல உத்தரவிட்டான். இந்த ஏரோது மழுங்கு போன மனச்சான்றோடு உடையவன். ஏரோது யோவானின் தலையை கொய்யவில்லை, ஆனால் தன் மனச்சான்றையே அவன் சாகடித்தான். கடவுளுக்கு அஞ்சுவதை விட மனிதருக்கு அஞ்சுவதுதான் அதிகம். இந்த 3வது நபராக நாம் ஏரோதியாவை பார்க்கிறோம். பழி வாங்குகிற எண்ணம் இவளிடம் அதிகமாக இருந்தது. தன்னுடைய தவறை சுட்டிக்காட்டிய யோவான் மீது வஞ்சகமும் கோபமும் கொண்டிருந்தாள் இவள். அவளுக்கு யோவான் மீது இருந்த பகைமை தகுந்த நேரத்திற்காக காத்திருந்து தன் மகள் வழியாக யோவானுடைய உயிரை பறித்து கொண்டாள். நம் வாழ்வில் பிறர் சுட்டி காட்டுகிற தவறுகளை திருத்தி கொள்ளுகிற நல்ல மனம் இல்லை என்றால் அது நம்மை பழிவாங்கும் அந்த பாவ உணர்வுக்கே அழைத்து செல்லும் என்பதை இந்த ஏரோதியாளுடைய வாழ்க்கை நமக்கு எச்சரிக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சமூக அழுத்தத்திற்காகவோ நண்பர்களின் வற்புறுத்தலுக்காகவோ அல்லது சுய லாபத்திற்காகவோ பயந்து உண்மையை பேசாமல் மௌனமாக ஊமைகளாக இருந்துவிடக்கூடாது. 2 நாம் அவசரப்பட்டு எடுத்த தவறான முடிவுகளையோ வாக்குறுதிகளையோ கௌரவம் என்கின்ற பெயரில் பிடித்து கொண்டிராமல் அவற்றை கைவிடுகிற துணிச்சல் நமக்கு வேண்டும். 3வது, கிறிஸ்துவ வாழ்வு என்பது வெறும் வழிபாடுகளில் மட்டும் இல்லை. அன்றாட சமூகத்தில், அலுவலகத்தில், குடும்பத்தில் நீதியின் பக்கமும் உண்மையின் பக்கமும் நிற்பதில்தான் இருக்கிறது. உண்மையின் சாட்சிகளாக நாம் வாழ வேண்டும். நமது ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் நாம் எப்போதும் உண்மையை பேசவும் தவறான முடிவுகளை தவிர்க்கவும் பகைமையையும் பழிவாங்கும் உணர்வையும் ஒழிக்கவும் அருள் கேட்போம். ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்னையே தான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையே தான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுதுமான இந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும்
இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித ஆரோக்கிய அண்ணனுடைய வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையில் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே இந்த மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் அன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று முக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தொடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்த அனைவரையும் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகண்டேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இறைவன் நம் பாவங்களை மன்னிப்பது போல நாமும் பிறர் குற்றம் குறைகளை மன்னிக்க தேவையான அருளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உம்மில் வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலக நாடுகளுக்கிடையே நிரந்தரமான சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்ம ஆகஸ்ட் மாதத்தை தொடங்கி இருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி நமது பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தினுடைய 54வது ஆண்டு திருவிழா நடைபெறவுள்ளது. அதற்கான அனைத்து நிகழ்வுகளையும் இந்த அறிவிப்பிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். போகிற போது இதை பெற்றுக்கொள்ளுங்கள். திருவிழாவுக்காகவும் மற்றும் விரைவிலே பேராலயமாக உயர்த்தப்படவிருக்கிற நமது திருத்தல வளர்ச்சி பணிகளுக்காகவும் தாராளமாக உதவிட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில்தான் இந்த நவநாள் பக்தி முயற்சியானது இருக்கிறது. அதற்கு விவிலிய அடிப்படை உண்டு. திருத்தூதர் பணிநூல் முதல் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசு விண்ணேற்றம் அடைந்த பிறகு சீடர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனத்தோடு வேண்டிக் கொண்டிருந்தார்கள். ஆக நம்மில் ஒரு சிலருக்கு, ஏறக்குறைய எல்லாரும் வருகிறீர்கள், ஒரு சிலருக்கு சில நாட்கள் மட்டும் நாம் நவ நாட்களிலே பங்கேற்பது உண்டு. மிக முக்கியமாக ஏதாவது ஒரு சிறப்பு கருத்துக்காக, நோக்கத்திற்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் 9 நாட்கள் திருத்தூதர்களும் அன்னை மரியாவும் 9 நாட்கள் அவர்கள் எருசலேமில் இருக்கக்கூடிய மேல் மாடி அறையிலே ஜெபித்ததன் விளைவாகத்தான் தூய ஆவியானவரை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதே ஆவியானுடைய கொடைகளை மற்றும் நாம் விரும்புபவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் இடைவிடாமல் இறைவனை தொந்தரவு செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இந்த 9 நாட்கள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றன. 2வது அரசருடைய நூலிலே நாம் வாசிக்கிறோம். நாமான் என்கின்ற அவருக்கு தோல் நோய் இருந்தது. எனவே இறைவாக்கி எலிசா அவரை பார்த்து 7 முறை யோர்தான் ஆற்றில் குளிக்கச் சொன்னார். அவ்வாறு 7 முறை
குளித்த பிறகுதான் அவருடைய தோல் நோய் நீங்கியது. அதுபோலத்தான் தொடர்ந்து நாம் ஒரு வேண்டுதலை வைக்கிற போது இறைவனோ அன்னை மரியாவின் பரிந்துரையால் இறைவன் ஒருபோதும் அந்த மன்றாட்டை கேட்காமல் இருப்பதில்லை. எனவேதான் உங்கள் அனைவரையுமே அனைத்து நாட்களிலும் இந்த நம்முடைய திருத்தலத்தின் விழாவுக்கு அழைக்கின்றேன். கொடியேற்ற நாள் முதல் இறுதியிலே நாம் அன்னையினுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற வரையிலும் நாம் அனைவரும் ஒன்றித்து ஜெபிப்போம். இன்னொன்று உங்களுக்கு நன்றாக தெரியும், நம்முடைய அனைத்து முக்கியமாக மாலை நேரத்தில் நடைபெறக்கூடிய திருப்பலிகள் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையிலும் மாதா தொலைக்காட்சியிலே அவை ஒளிபரப்பப்படுகின்றன. அப்படி என்றால் நீங்களும் நானும் தனியாக ஜெபிப்பதில்லை. உலகமெங்கும் இருக்கிற மாதா தொலைக்காட்சியை பார்க்கிற அத்தனை மக்களும் நம் நோக்கத்திற்காக ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். எனவே அவ்வாறு இத்தனை பேர் ஜெபிக்கிற போது கடவுள் நாம் கேட்பதை நமக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டார். எனவே தான் உங்கள் அனைவரையுமே அனைத்து நிகழ்வுகளிலும் முழுமையாக பங்கேற்க அன்போடு அழைக்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கண்ணியான புனித ஆரோக்கிய அன்னையின் வணக்க நாளில் மகிழ்வரும் நாங்கள் அந்த அன்னையை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மைகளை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: காட்வின், இறைவன் இவருக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மேலும் AVN நோயின் 4ஆம் கட்டத்தில் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் இவருக்கு இறைவன் விரைவில் பூரண உடல் சுகம் தர வேண்டியும் மற்றும் தொடர்ந்து இறையாசிரும் வேண்டி. திரு ஆண்டனி ஜோசப் ராயர் மற்றும் குடும்பத்தினர், கனடா. ஆனா பாய் ராயர் 40ஆம் நாள் நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி.